ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அண்மை காலமா ரியல் மேஜிக்கை நிகழ்த்திட்டு இருக்கிறது இந்தியன் கிரிக்கெட் டீம் தான். சும்மா அடின்னு அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த மேட்ச் வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் யாரும் வந்து மறந்திருக்க முடியாது. இந்தியா வந்து 4 விக்கெட் இழப்புக்கு 397 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஒரு இமாலய இலக்கு தான். அப்போட நியூசிலாந்து விடவே கிடையாது. 320 ரன்னுக்கு மேல வந்து சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல்லாம் கொடுத்தாங்க. ஒரு டஃப் ஃபைட் தான் இருந்தாலும் வந்து 70 ரன் வித்தியாசத்துல இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, கோலி 50வது சதத்தை அடிச்சு சச்சின் டெண்டுல்கருடைய சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு. சச்சின் எழுந்து கோலிக்கு அந்த வாழ்த்து தெரிவிக்கிற காட்சிகள்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியா தான் இருந்தது நமக்கு. ஆமா, நேத்து வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஆனா முகமது ஷமி தான். ஏன்னா போன வருஷம் அந்த T20 2021 நினைக்கிறேன், அந்த வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானோட ஒரு மேட்ச் மோசமான பவுலிங் இருந்தது அன்னைக்கு ஷமிக்கு. அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு போ, நீ ஒரு துரோகி, அந்த மாதிரியான ஒரு மத ரீதியான வெறுப்புகள்லாம் கூட அவர் எதிர்கொண்டாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவரை எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்று மட்டும் 7 விக்கெட் எடுத்திருக்காருப்பா. அதுவும் எல்லாமே முக்கியமான விக்கெட். 7 விக்கெட் ஒரு மேட்ச்ல எடுக்கிறதெல்லாம், அதுவும் இல்லாம வேர்ல்டு கப் செமிஃபைனல் எடுக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு மேட்டரா? ஆமா, கண்டிப்பா. ரியலா ஷமிக்கும் சரி, கோலிக்கும் சரி, ரோஹித் சர்மா, ஒட்டுமொத்த இந்தியன் டீமுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி மோடியுமே கோலிக்கு எல்லாருக்கும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. முகமது ஷமிக்கு வந்து வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அமித் சர்மா சந்தோஷப்பட்டிருப்பாரு. எப்படி நம்ம பசங்களுடைய விளையாட்டு அப்படின்னு கேட்டிருப்பாரு. சூப்பரா கோச்சிங் கொடுத்துருப்பாங்கப்பா நம்ம பையன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதை வச்சு ஒரு சர்ச்சை வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, இலங்கையில் இருக்கிற அர்ஜுன ரணதுங்கா, ஆமா, முன்னாள் வீரர், முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர், முன்னாள் கேப்டனா இருந்திருக்காரு. ஜெய்சா வந்து இலங்கை கிரிக்கெட் போர்ட்லயும் ஆதிக்கத்தை வந்து செலுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க இலங்கை கிரிக்கெட் வாரியத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்கள் பல பேர் இந்த இலங்கை கிரிக்கெட் போர்டுல இருந்து இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த ICCயே வந்து BCCI தான் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. இதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிற குற்றச்சாட்டுமே இங்க இருக்கு. அவருதான் ரணதுங்கா என்ன சொல்றாருன்னா, ஜெய்சாங்கிறவர் அமித்ஷா மகனாலதான் வந்து அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காருங்கிற விமர்சனம் இலங்கையில் இருந்தவர் வந்திருக்கு. காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மத்திய பிரதேசத்துல. இப்போ ஒரு வழியா பிரச்சாரம்லாம் நேத்தோட முடிஞ்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி சத்தீஸ்கர்லயும் இந்த 2 கட்சிகளுக்கும் தான் நேரடி போட்டி. அங்க வந்து ஒரு கட்டம் நவம்பர் 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கட்டமா வந்து நவம்பர் 17 நாளைக்கு வருது தேர்தல் வாக்குப்பதிவு. ஆமா, பிரச்சாரம்லாம் ஓஞ்சிருக்கு. அந்த மக்களுக்கு இப்பதான் காதுகள் எல்லாமே நிம்மதியா இருந்திருக்கும். எவ்வளவு வாக்குறுதிகள் அள்ளி வீசினாங்க. பாஜக வந்து வாக்குறுதியே கொடுக்கும், இலவச வாக்குறுதிகளே தர முடியாதுன்னு சொல்லி இலவசமாக தான் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்தி பேசுவோம். இன்னொன்னு என்னன்னா, BRS தெலுங்கானால இருக்காங்களே, தெலுங்கானாவுக்கு வந்து 30ஆம் தேதி தேர்தல் நடக்க வந்து போகுது. அங்க மும்முனை போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்கு. பிஜேபி ஒரு பக்கம், BRS ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படின்னு. BRS கட்சி தொண்டர்கள் என்ன போயிருக்காங்க, யாத்ரி புவனகிரின்னு ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில BRS கட்சி வேட்பாளர் காங்கிடிக்கு வாக்கு செய்யறதுக்காக போயிருக்காங்க. அப்ப ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. குளிச்சவள நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு சோப்பான போட்டு விட்டு அழுக்கெல்லாம் வந்து எடுத்து விட்டு அவரை குளிப்பாட்டி விட்டு இவ்வளவு பண்றவங்களுக்கு வாக்கு வேணும்னு எல்லாம் கேட்டு போயிருக்காங்கப்பா. இதெல்லாம் என்ன கொடுமைங்கிறதே தெரியல. ஓவரா அத்துமீறி போய்கிட்டு இருக்காங்க சில பேரு. அதான் வந்து தோசை சுடுவாங்க, இட்லி சுடுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க, ரிக்ஷா ஓட்டுவாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோப்பு போடுறது பண்ணுவாங்க. பட் இப்ப ரியலாவே சோப்பு போடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொடுமையா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கொடுமையான விஷயமே நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. டோடா அப்படிங்கிற பகுதியில பேருந்து ஒண்ணு வந்து பள்ளத்தாக்குல கவிழ்ந்திருக்கு. இதுல 39 பேர் இதுவரையும் வந்து உயிரிழந்திருக்காங்க. 17 பேர் வந்து காயமடைஞ்சு இப்ப சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சோகமான செய்தி தான். எதுவுமே மது போதையால நிறைய குற்ற சம்பவங்கள் நம்ம அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுல இன்னொரு சம்பவமே ஆட் ஆயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல கரையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இவர் திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சில நாட்களுக்கு முன்பு தான் கரையூருக்கு வந்திருக்காரு. தினசரி குடிச்சிட்டு வந்து மது போதையில பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு, தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. நேற்று முன்தினம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நைட் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்துல உள்ள வந்து அருவாள் எடுத்துட்டு வந்து தன்னோட மகளையே வந்து வெட்டி இருக்காரு. அந்த
வெட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போன அவரோட மகள் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா செல்லாயி வந்து அங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து வெட்டி கொலையே செஞ்சிருக்காரு. வெளியே வந்தவர் ரோட்ல, அதாவது திண்ணையில படுத்திருந்த இன்னொரு பெரியவர் பெரியாண்டிங்கிறவரையுமே வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. 2 மாடுகளை வேற வெட்டியிருக்காரு. இது எல்லாமே மது போதையால தான் நடந்திருக்கு. இப்ப காவல்துறை அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. மது போதையால தமிழ்நாட்டுல தினம் தினம் அவ்வளோ அக்கிரமங்கள், அவ்வளோ அட்டூழியங்கள், அவ்வளோ கொலைகள், அவ்வளோ விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு கண்டும் காணாம தான் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த மேட்டரை. ஏன்னா பணம் நிறைய வருதுங்கிற ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி எங்க போயிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. இந்த டெட்ரா பாக்கெட்ல எல்லாமே இந்த சாராய நிறுவனங்கள்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் தடை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வழக்கு. அது தமிழ்நாடு அரசு வந்து இதை பத்தி டெட்ரா பாக்கெட்ல சாராயம் விற்கிறதுக்கு நன்மை தீமையை ஆராயறதுக்கு நாங்க நிபுணர் குழு போட்டிருக்கோம்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சாராயம் விற்கிறதே தப்புலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல டெட்ரா பாக்கெட்ல நீங்க கொடுக்க போறீங்களா குடிமகன்களுக்கு? இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் நிபுணர் குழு அமைக்கிறத விட இதுலதான் மும்முரம் காட்டியிருக்கு அரசு. இதை கோர்ட்ல வேற சொல்லியிருக்காங்க. பொதுவா தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்னைக்குமே சண்டை ஒஞ்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு, விளையாட்டுக்கு சொல்றதான் அது. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இப்ப அரசியல் சூழலை பாக்குறப்ப ஆளுநருக்கும் ஆளும் அரசுக்கும் என்னைக்கும் வந்து ஒத்து போகிறதே கிடையாது, சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்கிறது தெரியுது. ஏன்னா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கே போயிருந்தாங்க. ஆளுநர் வந்து எந்த மசோதாவுக்கும் வந்து ஒப்புதலே கொடுக்கறது கிடையாது, டேபிள் வச்சுக்கிறாரு, உடனடியா ஒப்புதல் கொடுக்க சொல்லுங்கன்னு வந்து போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து இந்த மாத இறுதியில வரப்போகுது. அதுக்குள்ள ஆளுநர் என்ன பண்றாரு, சூடாயிட்டாரு போல இருக்கு. 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் எல்லாத்தையும் திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. மொத்தம் 14 மசோதாக்கள்ங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அரசு எத்தனை மசோதாக்கள் சொன்னாதான் வெளிப்படையா வந்து தெரியும். எப்பயும் 1-2 தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. இப்ப ஒட்டு மொத்தமா உச்சநீதிமன்றத்துல நீங்க போறீங்க, 14 மசோதா ரிஜெக்டட் அனுப்பிச்சிருக்காரு. அதுல என்னன்னா பெரும்பான்மையான மசோதாக்கள் ஒண்ணு வந்து அந்த தமிழ்நாடு சித்தா பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னதா திருப்பி அனுப்பிச்சிருக்கதா சொல்றாங்க. மீதி அந்த மசோதாக்கள் எல்லாம் வந்து அந்த துணைவேந்தரா இந்த பல்கலைக்கழகத்துக்கு அரசு தான் துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லி அந்த சட்ட திருத்தம் பண்ண மசோதாக்கள் தான் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. ஸோ அதனால என்னோட பவரை நீங்க புடுங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப திருப்பி அனுப்பியிருக்காரு. ஆனா உச்சநீதிமன்றத்துல நவம்பர் 20ஆம் தேதி பதிலளிக்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆளுநரை. சோ அதுக்கு முன்னாடி ஆளுநரோட செயலாளரை பதிலளிக்க சொல்லியிருக்காங்க. செயலாளரும் ஆளுநர் ஒண்ணுதானே? ஆமா, அவர் தரப்புல இருந்து பதிலளிக்க சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த மூவ பண்ணியிருக்காரு. சரி, தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாவு இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் 18ஆம் தேதி வந்து கூடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு, சனிக்கிழமை. ஏன்னா வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாருல, அதை வந்து திரும்ப சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உடனடியா திருப்பி ஆளுநருக்கே அனுப்புறதுக்கான வேலைகள்ல தமிழ்நாடு அரசு இறங்கி எவ்வளவு வேகமா இறங்குறாங்க பாரு. இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கே வச்சா எல்லாரும் வெளியூர்ல இருந்து வர முடியாது. அதனால நாளை மறுநாள் எல்லா கட்சிகளும் வாங்க, திருப்பி அனுப்பிடுவோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க, அது மாநில பட்டியல் இருந்துச்சுன்னா நிச்சயம் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். இன்கேஸ் மத்திய பட்டியல் இருந்துச்சுன்னா அது வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணும். ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்களோ ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு. இப்ப தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமா அந்த 14 மசோதாக்களை அனுப்ப போறாங்க. இவரு கடைசியில வந்து அப்ரூவ் கொடுத்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. 18ஆம் தேதி இவங்க வச்சிருக்காங்க, 20ஆம் தேதி கோர்ட்ல சொல்லணும். ஒரு மாதிரி நெருக்கடிக்குள்ளதான் ஆளுநர் வந்து இருக்காரு இப்ப. ஆமா, செக்மேட்டுக்கு போய் கடைசியில் அவரே செக்மேட் ஆயிட்டாரான ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல, அவரை தான் எடுக்க வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. செந்தில் பாலாஜி புழல் சிறையில வந்து அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு சிறைவாசத்துலதான் இருக்காரு. நேற்று திடீர்னு ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கான். புழல் சிறையில கொஞ்சம் வாந்தி எடுத்திருக்காரு, லைட்டா மயக்கலாம் வந்திருக்கான். உடனடியா ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு இன்னும் நிறைய மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூராருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவருக்கு ஆல்ரெடி ஸ்டண்ட்லாம் வர வச்சிருக்காங்க. 3 அடைப்புகள்லாம் வர இருந்துச்சுல்ல. மேற்கொண்டு ஏதாவது சிகிச்சை தேவைப்படுதாங்கிறத விவாதிச்சுட்டு இருக்காங்களாம். ஓகே, விவாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அமலாக்கத்துறையோட பிடியில இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தாருன்னு ஒரு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டாங்க ஏடிஎம்கே பீரியட்ல. அந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறையுமே பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. சில சொத்துக்களையும் முடக்கி இருந்தாங்க. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு அமலாக்கத்துறையை விசாரிக்க கூடாது, சொத்துக்கள்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த வழக்கை நீதிபதிகள் SS சுந்தர் மோகன் 2 பேர் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நேற்று அது விசாரணைக்கு வந்தப்போ SS சுந்தர் வந்து நான் வந்து இந்த வழக்குல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி வேற ஒரு நீதிபதியை நியமிப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு காரணம் அங்க எதுவும் குறிப்பிடாம வந்து விலகி இருக்காரு. OPS கடந்த 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறப்ப வழக்கு போடுவாரு, தேனிக்கு போவாரு.
அப்புறம் அசோக் ஹோட்டல்ல மீட்டிங் போடுவாரு. இதேதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. சரி வழக்கு போட்டு ஏதாவது சாதமா அவருக்கு வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, எல்லாமே இதெல்லாம் வந்திருக்கு. இருந்தா கூட விட மாட்டேன் இந்த கோட்டை சாமி, ஏதாவது ஒரு தீர்ப்பை எனக்கு சாதமா வாங்கியே தீரும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. உயர்நீதிமன்ற தனி நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமேல் அதிமுக கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாரு. விட்டு இந்த வழக்கம் வரக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு அவருக்கு ஸ்ட்ரிக்டா பேசியிருந்தாரு. இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு ஆர் மகாதேவன், முகமது சபிக் அவங்க அமர்வுல வந்தது. தீர்ப்பு வந்து குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. அவனோட நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுல லைட்டா தீர்ப்பு தெரியுது, ஒரு சாயல் இருக்கு அது அவங்க சொன்ன கருத்துலயே. இப்ப நிறைய பேர் அதிமுக சின்னத்தை வந்து பச்சை குத்தி இருப்பாங்க. இப்ப இந்த இடைக்கால உத்தரவால அவங்க கையில ஒன்றும் போயிட போறது கிடையாது, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இதுவும் போச்சா ஓபிஎஸ்க்கு, ஆனா கூட விட மாட்டாரு. என்ன பண்ணுவாரு சொல்ல அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு. அதேதான். இல்ல இது என்னன்னா, இப்போ சில பேர் வேலைக்கு போக பயந்துகிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, இவருக்கு ஏன்னா வேற வழி இல்ல அடுத்து, அதனால வழக்கா போட்டு எப்படியாவது இருக்கணும்னு பாக்குறாரு. ஆனா இபிஎஸ் குரூப் எனக்கு தெரிஞ்சு அதை எப்படியாவது அழிக்கணும் கையில இருந்துன்னு கூட ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு அவரு, அதிமுக தனியான எல்லாம் வெற்றி பெறவே முடியாது, பாஜக கூட சேர்ந்தாங்கன்னா அதிமுக வெற்றி கிடைக்குமா. அதிமுகவோட சேர்ந்தா பாஜக வெற்றி கிடைக்கும், லாஜிக்கா இருக்கு. ஏன்னா வாக்கு செய்தி வச்சு நம்ம பாக்குறோம், மக்கள் செல்வாக்கு வச்சு நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்படி உருட்டுறாரு பாத்தியா இல்லையா, போயிருவாரு. முதலாளிகளுக்கு மெசேஜா கொடுத்துட்டு இருக்காரு ஓபிஎஸ். ஆமா, ஆனா அவங்க கண்டுக்கல. பல்வீர் சிங் விசாரணை கைதிகளோட பல் பிடுங்கிய விவகாரத்துல இவர் பேர் அடிபட்டுச்சு. அம்பாசமுத்திரத்துல விசாரணை கைதிகளோட பல்களை எல்லாம் கொடூரமா பிடுங்கி ஒரு மாதிரி கொடுமைப்படுத்தினாருங்கிற பிரச்சனை வந்தது. ரொம்ப நாளா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற கேள்வி வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில அப்படியே இருந்தது. இப்போ அதுக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு தகவலா தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்குன்னு. ஆனா எவ்வளவு நாள் கழிச்சு பாருங்க, ஜூனியர் தான் ரேப்பரா வந்திருக்கு. பல வழக்குகள் பல கமிஷன்லாம் அமைக்கிறாங்க, பட் இதுக்கு ரிசல்ட் இல்லைங்கிறதுனால கேள்வியில் எழுப்பப்பட்டுச்சு அந்த கட்டுரையில. இன்னொன்னுக்கு வந்து விட தெரிஞ்சிருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதான் தெரியும் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தோழர் என் சங்கரையா 102 வயதுல வந்து காலமானார், எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னைக்கு அரசு மரியாதையோட 30 குண்டுகள் முழங்க அவர் வந்து பெசன் நகர் மயானத்துல வந்து இறுதி அஞ்சலி அவருக்கு நடைபெற்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து 40 நாட்களுக்கு மேலா நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இதுல வந்து சர்வதேச போர் விதிகள்ங்கிறது வந்து மருத்துவமனை மீதோ பள்ளிகள் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த போர் குற்றம் புரிகிற வகையில அல் ஷீஃபா அப்படிங்கிற மருத்துவமனைக்குள்ளே வந்து புகுந்துட்டாங்க. அதை அந்த இஸ்ரேல் இராணுவமே வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. அதுல கண்ணீர் புகை குண்டுலாம் போட்டு உள்ள போய் சில விஷயங்கள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதலும் நடத்திட்டு இருக்காங்க, சிலரை பிடிச்சு விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. எதுக்காக உள்ள போயிருக்கோன்ட்டு இஸ்ரேல் இராணுவம் சொல்றாங்கன்னா, அங்க ஹமாஸோட பதுங்கு குழிகள்லாம் அந்த மருத்துவமனையில தான் இருக்கு உள்ள, அதனாலதான் நாங்க உள்ள போனோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் வந்து இதை மறுத்திருக்காங்க. எந்த உலக நாடு வேணாலும் இங்க வந்து செக் பண்ணிக்கலாம், இவங்க வந்து போர் குற்றத்துல ஈடுபடுறாங்க, நாங்க யாரும் உள்ள இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அங்க ஏற்கனவே நிறைய மருந்து தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடால நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உள்ள வேற போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி உணவு தட்டுப்பாடு இருக்கு, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம், தண்ணீர் உணவுங்கிறது. அதுக்கே தடை பண்ணி வச்சிருக்கு இஸ்ரேல். உலக நாடுகள்லாம் பார்த்துட்டு கண்டு காணாத மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப கொடுமை தான் இஸ்ரேல்ல பண்றது எல்லாமே. தீபாவளி எப்படி போச்சு? தீபாவளி எங்கம்மா போச்சு, கையில இருந்த காசு தான்மா போச்சு. அடுத்த வருஷம் நம்ம லைஃப் மாறிடும். 2021, 2022, 2023, 2024 இந்த ஜென்மத்துல மாறாது அப்படின்றாங்க. மாறும், நம்பிக்கை இருந்தா மாறும். 2010களிலேயே முகமது சமியும் நானும் ஒன்றாகன்னு சொல்லிட்டு சீமனோட போட்டோவை போட்டு விட்டுருக்காங்க. இந்தியா ஓன் த மேட்ச். அப்ப நியூசிலாந்து வான் த ஹார்ட்ஸா? அதான் இல்ல, ஷமி ஓன் த ஹார்ட்ஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது நிச்சயம் வந்து மோடிக்கு தான். மோடி மேஜிக் பழிக்கும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் பழிக்காதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியும் தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம் 9 வருஷமா. அது என்ன மேஜிக் நம்ம பார்க்கவே இல்லையே, பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியா அந்த குழந்தைகளால நீங்க நம்ம வந்து பார்த்துட்டோம். காயினை வச்சு பின்னாடி புடனையில தட்டுறதா அந்த மேஜிக் தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஜி பூம் பானே கொடுத்துடலாம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு காயினே வைக்காம ஏமாத்தினார் பாத்தீங்களா? ஆமா, அந்த பையன் ஏமாந்துட்டான்.
அந்த பையனுக்கு புரியல, அதனால பல பேர் ஏமாறுவாங்களா, அவசரமா இருப்பாங்க. ஆமா. ஓகே, இனிமே இந்த மேஜிக்கை பார்த்து உற்சாகமானதுனால ஜி பூம்பாங்க விருது மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.